வெல்கம் டு பிருந்தா குக்கரி ஷோஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிக்கன் பிரியாணி. அதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நான் 3/4 கிலோ சிக்கன் எடுத்துட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியா பவுடர், தயிர், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்துட்டு நான் ஒரு 1 hour நான் ஊற வச்சிருக்கிறேன். ஒரு கட்டு புதினா, வெங்காயம், தக்காளி, அரிசி நான் பாசுமதி அரிசி அலசிட்டு நான் ஒரு 1/2 hour ஊற வச்சிருக்கிறேன். கொத்தமல்லி இலை, 2 பச்சை மிளகா, இது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப், இது இஞ்சி பூண்டு பேஸ்ட், ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், மஞ்சத்தூள், கரம் மசாலா. இப்போ நம்ம எப்படி செய்ய போறோம்னா, நான் குக்கரில் தான் பண்ண போகிறேன். குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நான் நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நெய், கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் பிரியாணிக்கு கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றணும். இந்த எண்ணெய் காஞ்சிக்கிட்டும். இப்போ இந்த எண்ணெயில் அந்த பே லீஃப், இந்த ஸ்பைஸ் ஐட்டம் எல்லாமே நான் போட்டுக்கிறேன். இப்போ இதில் நான் கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் சேர்த்துக்கிறேன். இதில் நான் ஒரு 5 ஆனியன் கிட்டத்தட்ட எடுத்துருக்கிறேன். நான் ஆனியன் நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ நம்ம பிரியாணிக்கு டேஸ்ட் இருக்கும். நம்ம ஆனியனுக்கு பாதி தக்காளி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம சிக்கன் ஊற வைக்கும் போதே நம்ம அதில் தயிர் சேர்த்துக்கிறதுனால அதிலே புளிப்பு இருக்கும் ஆல்ரெடி. ஸோ தக்காளி புளிப்பும் சேர்த்துச்சுன்னா ரொம்ப புளிப்பு டேஸ்ட் வந்த மாதிரி இருக்கும். அதனால தக்காளியோடைய அளவை நம்ம குறைச்சிட்டு வெங்காயத்தோடைய அளவை நல்லா சேர்த்துக்கணும் கூட்டி. இது கூடயே நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு 2 பச்சை மிளகாய், 4 கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பச்சை மிளகாய். இப்போ இந்த வெங்காய அளவு வதங்குற அளவுக்கு கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு, பார்த்தாலே தெரியும். இது எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் ஆகுதோ அப்போ தான் நம்மளுடைய பிரியாணி டேஸ்ட் இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் புதினா கொஞ்சம். இது பிரியாணியில் அப்படியே இருக்கும், சாப்பிட அப்படி பிடிக்காதவங்க நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கிரைண்ட் பண்ணுவோம் இல்லையா, அப்போவே நீங்கள் இதை புதினாவையும் கொத்தமல்லியும் பாதி அளவு நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வாயில் வரும், நம்மளுக்கு பிடிக்காது சாப்பிட்றதுக்கு புதினா கொத்தமல்லி இலை வர்றது அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படி கிரைண்ட் பண்ணி போட்டுக்கலாம். பட் நீங்கள் ரொம்ப கிரைண்ட் பண்ணிங்கன்னா அது க்ரீன் கலரில் ஆகிடும் நம்மளுடைய பிரியாணி. ஸோ பாதி எப்படியும் நீங்கள் இப்படி போட்டு தான் ஆகணும். இப்போ நம்ம தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருக்கு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், நம்ம பச்சை மிளகாவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறதுனால நம்ம காரம் பார்த்து போடணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கனில் கூட நம்ம இந்த மசாலாஸ் எல்லாம் சேர்த்து தான் நம்ம ஊற வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ பார்த்துட்டு போடலாம். கரம் மசாலா நம்ம லாஸ்ட்டில் போடலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள்,
தனியாத்தூள். இப்போ நம்மளுடைய மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம மேரினேட் பண்ண சிக்கன் வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிரியாணிக்குங்கும் போது மீடியம் சைஸ் நம்ம பீசஸ் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாம் போட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு ½ அன் ஹவர் ஊற வச்சுருக்கிறேன். நான் பாசுமதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். அதை இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செய்கிற இது அளவு பார்த்திங்கன்னா ஒரு 4 பேர் வர நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். அந்த அளவு செய்கிறேன். நான் 3/4 கிலோ சிக்கனுக்கு நான் வந்துட்டு 4 கிளாஸ் அரிசி, ஐ மீன் மீடியம் கிளாஸ்க்கு 4 கிளாஸ் அரிசி அந்த மாதிரி எடுத்துருக்கேன் நான். இப்போ அந்த ரைஸை சிக்கன் கூட எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இப்போ நான் பாசுமதி அரிசி எடுத்துருக்கிறதுனால 1க்கு 1.5 அந்த அளவு தண்ணி விடணும். நான் நல்லா சைடில் அரிசி போட்டுட்டு நம்ம சைடில் தண்ணியும் அளந்து வச்சுக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் அளந்து வச்சுருக்கிறேன். நான் தண்ணி எவ்வளோ வேணும்னு அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்மளுடைய கரம் மசாலா, இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா சேர்த்துக்கணும். இப்போ ஒருவேளை காரம் உப்பு எல்லாமே இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணணும். ஒருவேளை காரம் பத்தலைன்னாலும் நீங்கள் இதுக்கு மேலே கூட நீங்கள் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கணும். நான் சிக்கன் ஊற வைக்கும்போது கூட கொஞ்சம் ஒரு அரை உப்பு போட்டு தான் நான் ஊற வச்சுருந்தேன் நான். ஸோ எல்லாம் பார்த்துட்டு இந்த ஃபைனல் ஸ்டேஜ் தான் நம்மளுக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு எல்லாம் செக் பண்ணிக்கணும். இப்போ இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை, புதினா நம்ம தூவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு விசில் 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். ஆயிடுச்சு, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு விசில் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் வெயிட் பண்ணிவிட்டு அது விசில் எல்லாம் ப்ரெஷர் எல்லாம் போனதுக்கு அப்புறமாட்டி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ குக்கருக்கு ப்ரெஷர் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய யம்மியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்துட்டு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் கூட வச்சு நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்லாம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய சிக்கன் பிரியாணி. நீங்களும் இது உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய ஃபீலிங்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.